எல்லாருக்கும் வணக்கம். பருப்பு எப்படி வைக்கிறதுனா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பருப்பு எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். இது குழந்தைங்களுக்குலாம் நல்லா ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் நான். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க. ஒரு சின்ன ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அதே ஸ்பூனில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு உரித்து அதை கூட சேர்த்துக்குங்க. பூண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு நல்லது தான். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் குட்டி டம்ளர் பருப்புன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது குவான்டிட்டி சேர்த்துக்குங்க. அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு விசில் வரும்போது பொங்கி அடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த எண்ணெய் ஊற்றுறோம். நம்ம ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா குழைய வேகணும். வெந்த பிற்பாடு இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணி அதை நல்லா மசிய கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா மசிச்சுக்கணும். தண்ணி எடுத்துட்டு மசிச்சிட்டோம். இப்போது ஒரு சின்ன சட்னி தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அந்த பருப்பில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாதம் போட்டு இந்த பருப்பு கொஞ்சம் விட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கலந்து கொடுத்தீங்கன்னா பசங்க இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்மளும் கூட விரும்பி சாப்பிடுவோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்து பருப்பில் சேர்த்துக்குங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பருப்பு ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.